சிவன் பார்வதி கிட்ட காலச்சக்கரத்தோட சமநிலையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அதோட விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அந்தகனை காமிக்கிறாங்க. எப்படியோ பார்வதினால உயிர் பிழைச்சு வந்தோம் அப்படின்னு இல்லாம அந்தகன் என்னோட தாயை ஏவசப்படுத்துவேன் அப்படின்னு நான் இன்னைக்கு சபதம் எடுக்கிறேன் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு குரு உஷானாவும் மனதோட சமநிலை இழந்து பேசுற அப்படிங்கிறாரு. சிவன் சமநிலை அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதான் சொன்னாரு. எல்லாருமே அந்த வார்த்தையவே உபயோகிக்கிறாங்க. அதுக்கு அந்தகன் சொல்றான், இல்ல நான் ஒரு புதுசா திட்டம் போட்டுட்டு இருக்கேன். நீங்க தான் சொன்னீங்க என்னோட தாய் காலச்சக்கரத்தோட போராடி இந்த செயலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு. ஆனா பெரிய அநீதி எனக்கு தான் இழைக்கப்பட்டிருக்கு. நான் எப்பவுமே என்னோட அம்மா கூட வாழவே முடியாதா? ஆனா எனக்கு இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. காளி நினைச்சா காலச்சக்கரத்தை மாத்தி அமைக்க முடியும் அப்படிங்கிறது. அந்த சக்தியை அம்மா கிட்ட இருந்து நான் வாங்குவேன். நான் புதுசா காலச்சக்கரத்தை மாத்தி அமைப்பேன். அதுல அங்க என்னோட தாய்க்கு ஒரே ஒரு மகன் தான் இருப்பான். அந்த ஒரே மகன் நான் தான். அந்த காலச்சக்கரத்தின் படி என்னோட தாய் என் கூட தான் இருப்பாங்க, மகாதேவர் கூட இல்ல அப்படின்னு கத்துறான். இந்த ஒரு விஷயத்தையும் தவறான கண்ணோட்டத்தோட பாக்குற அந்தகன் இந்த விஷயத்தையும் தவறா எடுத்துக்கிட்டு தவற ஒரு திட்டத்தையும் போட்டுட்டு இருக்கான். அடுத்த காட்சியில கைலாயத்தை காமிக்கிறாங்க. சிவன் பார்வதி முன்னாடி தேவேந்திரனும் தேவர்களும் நின்றுட்டு இருக்காங்க. தேவேந்திரன் கையெடுத்து கும்பிட்டு, துர்வாசரோட சாபத்துல இருந்து எங்களை 2 பேருமே காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு நாங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். நீங்க தலையிடல அப்படின்னா நாங்க எப்பவுமே பலம் இழந்துதான் இருந்திருப்போம். உங்களோட கருணை இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அவங்கள போற்றி வாழ்த்துறாங்க. அடுத்த காட்சியில வைகுண்டத்தை காமிக்கிறாங்க. அங்க நாராயண் லட்சுமி இருக்க இடத்துல சரஸ்வதி லட்சுமி கிட்ட சொல்றாங்க, இந்த சமுத்திரத்தை கடைஞ்செடுத்த இந்த பிரச்சனையில உங்களோட பங்களிப்பு ரொம்ப பெருசு, அதனால உங்களையும் போற்றி வாழ்த்தணும் எல்லாரும் அப்படின்னு சொல்றாங்க. பிரச்சனை எங்க இருந்து வரப்போகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா சரஸ்வதி இதை சொல்லுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. நாராயணன் பதட்டத்தோட பாக்குறாரு. இதை கேட்டுட்டு லட்சுமி கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. இல்ல, இந்த பிரச்சனையில தீர்வு 3 பேரால மட்டும்தான் உருவாயிருக்கு. ஒண்ணு மகாதேவர், காளி, அடுத்தது நாராயணன். இவங்க 3 பேரும் தான் முக்கியமா இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சரஸ்வதி அதுக்கு, நீங்க சொன்னது உண்மைதான், இருந்தாலும் உங்களாலதான் அந்த பிரபஞ்சம் முழுக்க இப்போ செல்வமும் ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கு. சமுத்திரத்தை கடைஞ்சதுக்கு அப்புறமேலே ஸ்ரீதேவியோட பலம் அதிகமா இருக்கு. இந்த பிரபஞ்சமும் அவங்களால தான் பலமும் வளமும் பெற்றிருக்கு. அதனால மகாதேவர் மகாகாளியோட சேர்த்து உங்களையும் தேவர்கள் புகழ்ந்து உங்களோட பெருமைகளை மதிச்சுதான் ஆகணும் அப்படின்னு திரும்ப அவங்க அதையும் சொல்றாங்க. நாராயணன் இதை கேட்டு அமைதியா லட்சுமியை திரும்பி பாக்குறாரு. லட்சுமி குழப்பத்துல இருக்காங்க. உடனே சரஸ்வதி கேக்குறாங்க, நான் இதை தப்பா சொல்லிட்டேனா? லட்சுமி மதிப்புக்குரியவங்க இல்லையா அப்படின்னு கேட்கவும் லட்சுமியை இதை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த காட்சியில கைலாயத்துல பார்வதி தேவேந்திரன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு பூ கிளையில உருவாகுது அப்படின்னா கூட உருவாறுல இருந்து உதிர்ற வரைக்கும் அதுக்கு முழு காரணமா இருக்கிறது அந்த மரத்தோட வேர் தான். அதனால சமுத்திரத்தை கடைஞ்சதுல முக்கியமான பங்கு லட்சுமி தேவிக்கு தான் இருக்குது. அவங்க கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு துர்வாசருக்கு நான் கொடுத்த வரத்தை காப்பாத்துறதுக்காக துணையா இருந்திருக்காங்க. அப்ப லட்சுமி சொல்லியிருப்பாங்க இல்லையா, துர்வாசருக்கு நீ கொடுத்த வரத்தை காப்பாத்துறதுக்காக என்னாலான முடிஞ்ச உதவிகளை நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொன்னதை காமிக்கிறாங்க. பார்வதி சொல்றாங்க, ஒருத்தர் அவங்களோட எண்ணத்தினால கிடைச்ச படிப்பினையும் சரியான வகையில பயன்படுத்தினதும் சமுத்திரத்தை கடையும் போது ரொம்ப உதவிகரமா இருந்தது. அதுக்கு சரஸ்வதியோட அருள் வேணும். அதனால இந்த வாழ்த்துக்கு உரியவங்க மும்மூர்த்திகள் மட்டும் கிடையாது, முப்பெரும் தேவியர்களும் தான். 3 பேருமே இந்த பிரபஞ்சத்தோட நன்மைக்கு முழு பொறுப்பானவங்க அப்படின்னு ரொம்ப அழகா அந்த சூழ்நிலையில அவங்க 3 பேருக்கு உள்ள முக்கியத்துவத்தை சொல்லிட்டு இருக்காங்க, இந்திரன் கிட்டையும் மற்ற தேவர்கிட்டையும். இந்த காட்சியில வைகுண்டத்தை காமிக்கிறாங்க. அங்க நாராயணன் தெளிவா சரஸ்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, சூழ்நிலையை பொறுத்து மும்மூர்த்திகள்ல யாரு செயல்படணுமோ அவங்க சிறப்பான வகையில் செயல்படுவாங்க. அதனால மற்ற இருவருமே பலம் இல்லாதவங்க சக்தி இல்லாதவங்க அர்த்தம் கிடையாது. மும்மூர்த்திகளை மாதிரியே முப்பெரும் தேவியர்களும் சம அளவுல முக்கியமானவங்க தான் அப்படின்னு விளக்கமா சொல்லவும் சரஸ்வதி ஓரளவுக்கு சமாதானமான மாதிரி தான் இருக்காங்க. ஆனா லட்சுமி குழப்பத்துல இருக்காங்க. அதை கவனிச்சுட்டு நாராயண் நினைக்கிறாரு, பெண்களால புது பிரச்சனை ஒன்று உருவாக போகுதுன்னு தோணுது அப்படின்னு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.